கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஏதாச்சும் பேசுவோன்னு பார்த்தேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்கூல் காம்பவுண்ட் வளாகத்தில் காலையில் ப்ரேயர் சாங் நான் தான் பாடணும். அப்போது எங்கூட சேர்ந்து ஒரு 2 பேர் எங்கள் கிளாஸ் பிள்ளைங்க என்னோட சேர்ந்து பாடுவாங்க. அப்போ அந்த பாட்டு நான் பாடுறேன். சும்மா 2 வரி பாடுறேன். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்றும் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார் அப்படின்னு இந்த பாட்டு பாடுவோம். அடுத்து இன்னொரு பாட்டு, அது ஒரே அட்டம்ப்ட்லேயே பாடுறதில்ல, ஒவ்வொரு நாளும். அடுத்து மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அப்புறம் இந்த பாடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டோன்னா, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. அப்புறம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் டேஸில் நான் பாடுவேன் அசம்பிளியில். அது நல்லா இருந்தது. அது ஒரு சந்தோஷம். ஸ்கூல் டேஸு திடீர்னு ஞாபகம் வந்தது. ஸ்கூல் டேஸை பற்றி கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு. இப்போலாம் நான் படிக்கும்போது 1983 அல்லது 82 83 படித்தது. இப்போ என்னோடய கிளாஸ்மேட்ஸ்லாம் என்ன தான் இருந்தாலும் உள்ளூரில் மதுரைக்குள்ளே அங்கங்கே சுற்றி இருந்தாலும் மீண்டும் ஒரு பள்ளி பருவம், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் உட்காந்து எங்களோட கிளாஸ் ரூமில் உட்காந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பாடம் படித்தா எப்படி இருக்கும்னு திடீர்னு ஒரு யோசனை வந்தது. நடக்கிற காரியம் இல்லைல்ல, நடக்கலாம். ஒரு வேளை இனிமேல் நடந்தால் எங்களோட பழைய பேச்செல்லாம் தேடி எடுக்கணும். 6th 7th வரைக்கும் இங்கே மதுரை மீனாட்சிபுரம் ராஜாஜி நடுநிலைப்பள்ளியில் நான் படித்தேன். அங்கே எங்களோட பேஜில் 82 83 84 உள்ள பேஜில் உள்ள ஆட்கள் எல்லாரையும் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ.